அப்பா மகனை பார்த்து ஆச்சரியத்தோட கேட்டார். டேய், இல்லைனா கடவுள்னு கூட பார்க்காம களை தூக்கி போட்டு விளையாண்டுருக்கிற, கோயிலுக்குள்ள பிரேயர் பண்ணு, எதுக்கு களை தூக்கி ஒரு மேலே போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னாரு. அதுக்கு மகன் சொன்னா, நீ தானப்பா சொன்ன கடவுள் மேலே பாரத்தை போட்டு பரீட்சை எழுதுறா அப்படின்ட்டு, அதான் செஞ்சேன். மறுபடியும் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தான். கோவிந்தா நல்லா படிக்கணும், கோவிந்தன் நல்லா பரீட்சை எழுதணும்னு. மறுபடியும் கோவிந்தன், டேய் யாரா அந்த கோவிந்தன் நல்லா படிக்கணும், கோவிந்தன் நல்லா பரீட்சை எழுதணும்ட்டு கிடக்குற பா, என் பக்கத்தில் உட்காந்து எழுதுறவன்ப்பா, அவன் நல்லா படிக்கணும், அவன் நல்லா எழுதினா தான் அவனை பார்த்து காப்பி அடிக்கிறேன், நானும் நல்லா எழுத முடியும், இதுக்காக தான் கூப்பிட்டேன். மகன் அப்பன்ட்ட போய் சொன்னான், அப்பா ஜோசப் என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா. உடனே அப்பா சொன்னார், ஜோசப் ஒன்று அடிக்கிறான்னா நீ உடனே வந்துட்டு வாத்தியார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே. அப்பா ஜோசப்புங்கிறதே வாத்தியார் தான்ப்பா. முட்டை வியாபாரி வாத்தியார்கிட்ட கேட்காரு, என் பையன் எப்படி படிக்கிறான் சார்? உடனே வாத்தியார் சொன்னார், நீ விற்கிற அவன் வாங்குறான்னாரு. முட்டை வியாபாரிக்கு ஒட்டுமே புரியல, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னாரு. நீ முட்டை விற்கிற அவன் முட்டை வாங்குறாயா. உடனே முட்டை வியாபாரி சொன்னா, நீங்களும் கோழியும் ஒன்று சார்ன்ட்டான். என்னைய நானும் கோழியும் ஒன்று இல்லை. ஆமாம் சார், நீங்களும் முட்டை போடுறீங்க, கோழியும் முட்டை போடுது. வாத்தியார் கேட்டாரு, ஏன்டா ஸ்கூலுக்கு லேட்டு அப்படின்னு. உடனே மாணவன் எழுந்து சொன்னான், சார் சைக்கிள் பஞ்சர் சார் அப்படின்னு. டேய், நீ நடந்து தான்டா வர்ற, சைக்கிள் பஞ்சரு சார்? கால் முள்ளு குத்தி கால் பஞ்சரா போச்சு. கால் பஞ்சர்னு சொன்னா கெவருவமா இருக்காது, அதனாலதான் சைக்கிள் பஞ்சர்னு சொன்னேன் சார். சார் முட்டாள்னா என்ன சார் அப்படின்றான் மாணவன். அதுக்கு ஆசிரியர் சொன்னாரு, எவன் ஒருவன் ஒரு விஷயத்தை புரிய வைக்க முடியலையோ அவன்தான் முட்டாள்றா அப்படின்னாரு. உடனே மாணவன், புரியலை சார். டியூஷன் வாத்தியார்கிட்ட போய் ஒருத்தன் ஓடி வந்து சொன்னான், சார் ஒரு நல்ல செய்தி ஒரு கெட்ட செய்தி இருக்கு, முதல்ல எந்த செய்தியை சொல்ல அப்படின்னாரு. உடனே வாத்தியார், நீ முதல்ல கெட்ட செய்தியை சொல்லுப்பா அப்படின்னாரு. ரமேஷ் இந்த தடவையும் ஃபெயில் ஆகிட்டான் சார். அப்போ நல்ல செய்தி, ரமேஷை பார்த்து எழுதுனா பரீட்சையில் பாஸ் ஆகிட்டேன் சார். ஆசிரியர் கேட்டார், வினை தொகைக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு. உடனே ஒரு மாணவன் எழுந்து சொன்னான், மெகா சீரியல் சார்னா. டேய் என்னடா சொல்கிற, மெகா சீரியல்னு என்னது? ஆமாம் சார், அதுதான் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு 3 காலத்துலேயும் ஓடினே இருக்குது. நான் பிறந்து இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு சார். ஆசிரியர் மாணவனை பார்த்து கேட்குறாரு, ஏடா தம்பி, நேற்று ஸ்கூலுக்கு லேட்டாக வந்துட்டே இருக்கிறேன்னு சொல்லி உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வர சொன்னே, ஏன் வரல அப்படின்னாரு. உடனே அந்த மாணவன் எழுந்து சொன்னான், மன்னிக்கணும் சார், ஆஃபீஸுக்கு லேட்டாக போனதுக்கு எங்கள் அப்பாவே அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிருக்காரு சார். அதனால தான் சார் எங்கள் அப்பாவை இன்னைக்கு நான் இங்கே கூட்டிகிட்டு வர முடியலை. சாரி சார் அப்படின்ட்டு உட்காந்துட்டான். ஆசிரியர் மாணவனை பார்த்து கேட்டார், டேய் டேய் டேய், அவன் உன்னை ஒரு தடவை தான்டா அடித்தான், நீ ஏன்டா அவனை 2 தடவை வந்து அடிக்கிற? சார் புரியாமல் பேசாதீங்க சார், அவன் ஒரு தடவை 2 கையும் சேர்த்து நீ அடித்தான், நான் ஒரு கையில் 2 தடவை அடித்தேன் சார். ஒரு வாத்தியார் ரொம்ப கராரான ஆள். கராரானா ரொம்ப கோபக்காரர். எப்போ கிளாஸுக்கு போனாலும் பசங்களை திட்டுறதும் அடிக்கிறதும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான வாத்தியார். எல்லாருமே ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும்னு நினைக்கிறவர். அப்பேற்பட்டவர் ஒரு நாள் கிளாஸுக்குள்ளே நுழைகிறார். நுழைஞ்ச உடனே ஒரு மாணவன் சொல்கிறான், சார் என்னடா உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும், கொஞ்சம் தனியாக வர முடியுமா
அப்படின்றான். உடனே அந்த வாத்தியாருக்கு சரியான கோவம். அதென்ன தனியாக வர முடியுமா, எதுவாக இருந்தாலும் அங்கேயே சொல்லு. சார் கொஞ்சம் பர்சனல் சார், அதனால தான் சார் தனியாக வர முடியுமான்னு கேட்குறேன். உடனே வாத்தியார், எதுவாக இருந்தாலும் எல்லோரும் முன்னாடி அங்கேயே இருந்தே சொல்லு, சும்மா பர்சனலாக தனியாக வரணும், தனியாலாம் வர முடியாது, அங்கேருந்தே சொல்லு அப்படின்னாரு. சார் நீங்கள் ஃபேண்ட்டில் ஜிப்பு போடல சார், அதைத்தான் சார் சொன்னேன். ஜிப்பும் கூட போடாமல் அப்படியே கிளாஸுக்கு வந்துட்டீங்களே சார். சமீபத்தில் குற்றாலம் டூர் போயிருந்தோம். அதில் நண்பனுக்கு நண்பன்னு சொல்லி ஒருத்தன் எங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்குனே வந்துட்டான். நாங்கள்லாம் குற்றால அருவியில் வந்துட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், வாங்க இட்லி சாப்பிடுவோம், வாங்க இட்லி சாப்பிடுவோம், போடாங்கிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வரோம்டா அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு இருந்தோம். மறுபடியும் வாங்க வாங்க இட்லி கடை பூட்டிடுவாங்க, இட்லி சாப்பிட போவோன்ட்டே கிடந்தான். சரின்னு சொல்லி குளிச்சு முடிச்சுட்டு வந்தோம். அங்கே போய் பார்த்தா அவன் சொன்ன மாதிரியே இட்லி கடை பூட்டியிருந்தது. உடனே அவன் சொன்னான், நான் தான் சொன்னேன்ல முன்னாடியே இல்லை, கிளம்பி வாங்க இட்லி சாப்பிட்லான்ட்டு, யாராவது கேட்டிங்களா அப்படின்னு. உடனே நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், டே இங்கே வா, நீ என்ன இட்லியே சாப்பிட்டது இல்லையா? அவன் உடனே என்ன பார்த்து கேட்டான், நீ என்ன குளித்ததே இல்லையா? டே நான் குளிச்சிருக்கேன்டா, குற்றால அருவியில் வந்து குளித்தது இல்லையாடா அப்படின்னு. அதே மாதிரி நானும் சாப்பிட்ருக்கேன், குற்றாலத்தில் வந்து இட்லி சாப்பிட்டது இல்லையான்னா. இப்போ இவனை என்ன பண்ணுறது? ஒரு பெரிய சாமி, ஒரு சின்ன சாமி, ரெண்டு பேரும் ஆற்றங்கரையை கடக்கிறதுக்காக கரையோரத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு அழகான பொண்ணு பெரிய சாமியை பார்த்து கேட்டது, ஐயா எங்கள் அம்மா அந்த கரையில் வந்துட்டு அந்த ஆற்றங்கரைக்கு அப்புறம் எங்கள் அம்மாவோட வீடு இருக்குது, உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க, எனக்கு இந்த ஆற்றை கடக்கிற ஒரு உதவி பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போய் எங்கள் அம்மாவை போய் பார்த்துருவேன் அப்படின்னு. உடனே பெரிய சாமி சொன்னார், என்னை பார்த்தா உனக்கு எனக்கு எப்படி தெரியுது குந்தாணி, ஒரு துறவிக்கிட்ட வந்து இப்படியா கேட்குறது, நான் முற்றும் துறந்த துறவி, என்கிட்ட நீ எப்படி அந்த மாதிரி வந்து கேட்கலாம், அறிவு வேணாம் உனக்கு அப்படின்னு பலமாக திட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதே உதவியை அந்த சின்ன சாமி கிட்ட கேட்குது, ஐயா நீங்களாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்கய்யா அப்படின்னு. வாமா நான் உதவி பண்ணுறேன், இதில் என்ன இருக்குது, உதவி தானே அப்படின்னு சொல்லி அந்த ஆற்றை கடக்கிறதுக்காக உதவி பண்ணுறாரு. அதாவது மார்பளவு தண்ணி வந்தாலும் இவர் என்ன பண்ணுறாருன்னா தோல் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அந்த சின்ன சாமி இந்த பெண்ணை வந்துட்டு கடக்கிறதுக்கு உதவி பண்ணுறாரு. அப்போ அந்த பெரிய சாமி நினச்சாரு, கம்முன்னு இந்த உதவியை நம்ம பண்ணியிருக்கலாமோ. சரி இந்த கரைக்கு இறக்கி விட்டாச்சு. இறக்கி விட்டோன்னே அந்த பொண்ணு ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. போனதுக்கப்புறம் இந்த பெரிய சாமி சின்ன சாமியை சும்மா விடலை, பலமாக திட்ட ஆரம்பிச்சிட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ, ஒரு துறவியாக இருந்துக்கிட்டு ஒரு பெண்ணை இப்படி வந்து இந்த மாதிரி வந்து உதவிகள் செய்யலாமா வைக்கலாமா என்னென்னமோ வார்த்தைகள்லாம் திட்ட ஆரம்பித்தார். ஒரு சங்கத்து கூட்டத்தில் பேசுகிறதுக்காக ரெண்டு துறவி சாமியாரும் போகிறாங்க. அந்த போகிற வழி ஃபுல்லாக இவரை திட்டுறாரு. ஒரே பொன்மொழிகளை கேட்டுட்டு தான் போகிறாரு. பொன்மொழிகளை கேட்டுட்டு போனதுக்கப்புறம் அத்தனை பேர் முன்னாடி வச்சும், சங்கத்தில் அத்தனை சாமியார்கள் முன்னாடி வச்சும், இப்புள்ள சாமியார்கள்லாம் சரியில்லை, எல்லாம் கெட்டு போயிட்டானுங்க, ரொம்ப மோசமான சாமியாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அவையில் வச்சு சொல்கிறார். அப்போ அந்த சின்ன சாமி எழுந்து நின்று பதில் சொல்ல ஆரம்பித்தான், ஐயா பெரிய சாமி, நான் அந்த பொண்ணை தூக்குனேன், உதவி பண்ணேன், அவ்வளோதான், அவளை நான் அந்த கரையிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு வந்து 5 மணி நேரம் ஆகுது, ஆனால் நீங்கள் இன்னும் அந்த பொண்ணை விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. இத்தாலி நாட்டின் சர்வ அதிகாரியான முசோலினி இருந்த பொழுது நடந்த சம்பவம் இது.
அதாவது ஒரு நாட்டின் ரகசியத்தை வெளியிட்டதற்காக ஒரு தூக்கு தண்டனை நீதிமன்றம் விதிக்கப்பட்டது. அப்போது அவரை தூக்கில் போட 2 வீரர்கள் அழைத்து கொண்டு போனார்கள். 2 வீரர்கள் ஒருவனுக்கு டவுட் வந்துச்சு. இவனை எதுக்காகடா தூக்கில் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்டே வந்துட்டு கேட்டான். ஏயா நீ என்ன தப்பு பண்ண, எதுக்காக உன்னை தூக்கில் போடுறாங்க அப்படின்னு. நான் ஒரே ஒரு ரகசியத்தை தான் சொன்னேன், அதுக்காக தூக்கில் போடுறாங்க அப்படின்னு. அந்த ரகசியத்தை தாயா கேட்குறோம், என்ன ரகசியம் சொல்லு அப்படின்ற. அப்போ அவன் சொன்னான், ஒன்றும் இல்லை, நம்ம முசோலினிக்கு மூளை இல்லைன்னு சொல்லி எதிர்நாட்டு வீரனுக்கு நான் சொல்லிட்டேன். அந்த காரணத்துக்காகத்தான் என்னை தூக்கில் போடுறாங்க அப்படின்னு. உடனே அதில் ஒரு வீரன் சொன்னான், எவ்வளோ பெரிய இராணுவ ரகசியத்தை நீ சொல்லியிருக்க, அப்போ உன்னை கண்டிப்பாக தூக்கில் போடணும். மகாத்மா காந்திக்கு பொய் பேசக்கூடாது, உண்மையை மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிறத ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து அவருக்கு ஞானம் வந்தது. சரி, புத்தருக்கு எப்போ ஞானம் வந்தது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, போதி மரத்தடியில் அவர் உட்கார்ந்துருந்தப்ப அவருக்கு ஞானம் வந்துச்சு. ஒரு சாமியார்கிட்ட போய் அவரோட சிஷியன் கேட்டான், சாமி ஞானம் வந்ததுக்கப்புறம் சாமியார் ஆனீங்களா, இல்லை சாமியார் ஆனதுக்கப்புறம் ஞானம் வந்துச்சா அப்படின்னு. அப்போ அதுக்கு அந்த சாமியார் சொன்னார், ஞானம் வந்ததுக்கப்புறம் தான் நான் சாமியார் ஆனேன்பா அப்படின்னாரு. உடனே அந்த சீடன் கேட்டான், அது எப்படி எல்லாரும் சாமியார் ஆனதுக்கப்புறம் தானே ஞானம் வரும், நீங்கள் மட்டும் எப்படி ஞானம் வந்ததுக்கப்புறம் சாமியார் ஆனேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. உடனே அந்த சாமியார் கேட்டார், ஞானம்னா என்னப்பா அப்படின்னாரு. அதுக்கு இவன் சொன்னான், ஞானம்னா சாமியார் ஆனதுக்கப்புறம் தியானம் பண்ணி மெய்யறிவு வந்ததுக்கப்புறம் தானே உங்களுக்கு ஞானம் வரும் அப்படின்னு. அவர் உடனே சிரிச்சுட்டு அவர் சொன்னார், அடே ஞானம்ங்கிறது என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் தான் நான் சாமியாராகவே ஆனண்டா அப்படின்னு. எனக்கு எப்போ ஞானம் வந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகாத்மா காந்திக்கு ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து வந்துச்சு, புத்தருக்கு போதி மரத்தடியில் உட்கார்ந்துருந்தப்ப வந்துச்சு, எனக்கு சலூன் கடையில் ஞானம் வந்துச்சு. யாருக்காவது சலூன் கடையில் ஞானம் வருமா? ஆனால் எனக்கு வந்துச்சு. எனக்கு என்ன தெரியுமா, எப்போவுமே ரொம்ப லேட் பண்ணுறாங்க முடி வெட்டுறப்ப. நான் எப்போ போனாலும் எனக்கு முன்னாடி 2 பேர் அங்கே முடி வெட்டுறதுக்காக வெயிட் பண்ணுவானுங்க. எனக்கு முடி வெட்டுறவர் என்கிட்ட நல்லா பேசுவார். அதாவது அவர் எனக்கு முடி வெட்டும்போது முடி வெட்டிக்கிட்டே, என்ன தம்பி நான் சொல்கிறது சரிதானே, நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லியே வெட்டுவார். ஆமாண்ணே ஆமாண்ணே அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர் கையில் வேற கத்தி பிளேடு வேற வச்சிருக்காரு. நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது என்னடானா, ஒவ்வொரு தடவையும் இவர்கிட்ட முடி வெட்ட வரும்போது ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. என்னடா இப்படி வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கேன்னு நினச்சேன். அப்போ அவரே சொன்னார், இந்த ட்ரிம்மர் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு தம்பி, அதை வாங்கி பிளேடை கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா அதுவாகவே அழகாக வெற்றி விட்டுருன்னு சொன்னார். நான் அவர் சொல்கிறது சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்துட்டு அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டேன். ஒரு 2 மாதம் கழித்து முடி வெட்டலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் ஒரு பக்கமாக இழுத்தா அது ஒரு பக்கமாக சர்றன்னு போயிடுச்சு. நான் ஒரு பக்கமாக இழுத்தப்பவே கம்முன்னு விட்டுருக்கணும், விட்டனா விடலை. இதே மாதிரி ஒவ்வொரு பக்கத்தையும் போய் அந்த பிளேடை வச்சு போட்டுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் ரொம்ப இதாகி போச்சு. எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லா பக்கமும் மிஷினை போட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டி விட்டேன். அது என்னடானா தலையில் கரடி புரண்டி வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கே என் தலையை பார்த்தா ஒரே அசிங்கமாக போச்சு. அப்புறம் வேறு வழி தெரியாமல் தலையில் ஒரு துணியை போட்டிட்டு சலூன் கடைக்கு போனான். அவன் துணியை எடுத்துக்கிட்டு என் மண்டையை பார்த்து அப்படியே சாக்காயிட்டான். என்ன தம்பி மண்டை யார் இப்படி கீறி விட்டதுன்னா, நான் உண்மையை சொல்லிருக்கலாம்ல, சொல்லலை.
நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு சின்ன பையன்கிட்ட முடி வெட்ட போனானே, அவன் வேற இப்படி வெட்டி தொலைச்சிட்டான் அப்படின்ட்டேன். என்னது? சின்ன பையன் முடி வெட்டினானா? என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாண்ணே இப்படி வெட்டி விட்டானே, என்ன பண்ணுறேன்னு தெரில, கொஞ்சம் சரி பண்ணி விடுங்கண்ணே அப்படின்னு. சின்ன பையன் இன்னும் எப்படி வெட்டி விட்டுருக்கான் பாருங்க, கழுத பையன் அப்படின்னாரு. இவர் கழுத பையன்னு சொல்கிறது யார? என்னத்தான். ஆனாலும் நான் பேசாமல் கம்முன்னு இருந்துக்கிட்டேன். சரி அதோட விட்டுருவாருன்னு நினைச்சேன். அவர் என்றானா திட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தார். கழுத பையன் எப்படி வெட்டியிருக்கான் பாருங்க, நாரப்பையன் அப்படின்ட்டே பேசிக்கிட்டே போனேன். ஒரு கட்டத்தில் எனக்கு கொஞ்சம் பொறுக்க முடியல, ஏன்னா தகாத வார்த்தையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பொன்மொழிகளில் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டார். ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட சொன்னேன், அண்ணே கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படி. ஏன் தம்பி அப்படி? நான் தானே தெரியாமல் வெட்டிட்டேன். என்னது நீங்கள் வெட்டினீங்களா அப்படின்னு. ஆமாண்ணே, அந்த புது மிஷின் ட்ரிம்மர் சொன்னீங்கல்ல, அதை வச்சு இந்தாண்ட அந்தாண்டன்னு போட்டு எல்லா பக்கமும் இப்படி ஆகிப்போச்சுனே அப்படின்னு. அவருக்கு சிரிப்பு தாங்க முடியல, நல்லா சிரிச்சுக்கிட்டு சொன்னார், தம்பி மொதல் தடவை ட்ரை பண்ணுறப்ப நல்லா வெட்டியிருக்கப்பா, என்னை விட சூப்பராக வெட்டியிருக்கப்பான்னாரு. எனக்கே சிரிப்பு அடக்க முடியும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு உண்மையை அங்கே நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அவர் என்னை திட்டியிருக்க மாட்டார்.